என்ன பொய் சொன்னாலும் உடனே அங்கேருந்து பிடிச்சிடுவாங்க. என்னை வந்து 1500 பார்த்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தான் கல்லை கண்டா நாயை கடை, நாயை கண்டா கல்லை காணாம், அந்த கதை நமது. இந்த மேடையில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரை கௌரவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அவர் யார் அப்படின்றத நான் இப்போ வந்து சில விஷயங்கள் சொல்ல உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு தான் சொல்லும். நடிப்பில் தனக்கென தனி பாணியை அமைத்து கொண்டவர், நடிகவேல் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர். இன்றும் தொலைக்காட்சிகளில் இவர் நடித்த காட்சிகளை மக்கள் கைத்தட்டி ரசிக்கிறார்கள். அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வாரிசு. அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறார். ஒளிவு மறைவின்றி மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். திரை சங்கத்தில் நீண்ட காலமாக பொறுப்புடன் இருப்பவர். சங்கத்தையும் உறுப்பினர்களையும் 2 கண்களாக பார்ப்பவர், காப்பவர். தைரியம்னா தில்லுன்னா இவர் பெயரை தைரியமா சொல்லலாம். சம்மேளனத்தின் சார்பில் பாராட்டு பெறுவதற்கு முழு தகுதிக்குரியவர் தென்னிந்திய சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் தலைவர் திரு டத்தோ ராதாரவி அவர்கள். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் செல்வமணி அவர்களுக்கும், செயலாளர் சாமிநாதன் அவர்களுக்கும், பொருளாளர் செந்தில் அவர்களுக்கும், மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும், என் குடும்பத்தாருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, இது மாதிரி கூட்டத்தில் என்னை பேச விடக்கூடாது. ஏன்னா எனக்கு பேச வராது. நாம் அந்த மேடையாக இருந்தால், அரசியல் மேடையாக இருந்தால் சும்மா ஒரு 5 மணி நேரம் நல்லா பேசுவேன். ஏன்னா இங்கே வந்தால் என்னென்னா பொய் சொல்ல முடியாது. என்ன பொய் சொன்னாலும் உடனே அங்கேருந்து பிடிச்சிடுவாங்க. என்னை வந்து 1500 பார்த்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. செல்வமணி அவர்கள், அவர் தலைவர், அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேலும் நடக்காது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பெப்சி என்பது நடந்து கொண்டே இருக்கும். ஐயா ஆதித்யநாத் அவர்களை கேட்டார்கள், நீங்கள் என்ன ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே ஒரு பக்கத்தை ஃபஸ்ட்டு பக்கத்தை விட்டுறீங்க, ஆளுங்கட்சி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு தடவை தான் காலில் விழுந்தேன், அப்புறம் வரிசையாக அவங்களா கால்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர நான் மாறவில்லைன்னு சொன்னார். அது மாதிரி செல்வமணிக்கு வந்து இஸ் எ வெரி குட் ஒர்க்கர். ரெண்டு விஷயந்தான் நான் சொல்லலாம். தைரியமாக ஒரு பெரிய நடிகை எங்கள் ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்றைக்கி சொன்னேன் செல்வமணிகிட்ட, வந்து லேட்டாக வந்து இறங்கும் போதே நான் திரும்பி புறப்பட்டா நான் சீக்கிரம் புறப்படணும்னு சொல்லுவாங்க. அப்போ செல்வமணி பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ இன்றைக்கி இருக்குண்ணே, இன்றைக்கி சொல்லட்டும் அது மாதிரி அப்படின்னு சொன்னார். அவர் வந்து செல்வமணி நான் எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்ச காலங்களில், ஈவன் ரோஜா கூட இப்போ தெரியாது. ரோஜாவுடைய முதல் படமே அந்த செம்பருத்தி தான். வந்தாங்க, இறங்கினாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் புறப்படுறேன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் அவசரம் வந்தால் இப்போயே புறப்படுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், என்ன என் செல்வமணி இப்படி சொல்கிறேன், நான் அவங்க இல்லாமல் எடுக்கலாமே படம். அந்த துணிச்சல் வந்து செல்வமணிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த செம்பருத்தி படம் ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நமக்கு தான் கல்லை கண்டா நாயை கடை, நாயை கண்டா கல்லை காணாம், அந்த கதை நமது. நல்ல படம் வந்தது செம்பருத்தி, வைசாக்கில் ஷூட்டிங்கு. அந்த டைமில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. 3 மாதம் டாக்டருங்க சொல்லுவாங்க, 3 மாதம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொன்னேன் செல்வமணிகிட்ட, 3 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் கவலைப்பட, அப்புறமா எடுத்துக்குவோம் படம் அப்படின்னு சொல்லி அந்த 3 மாதம் கழித்து தான் ஷூட்டிங்கில் நடிக்க வச்சார்.
மறக்கவே முடியாது செல்வமணி அவர்களை. ஆனால் என்ன பெரிய விஷயம்னா, அதில் கதாநாயகியாக நடித்த அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தின் கதாநாயகியாக ஆக்கினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. பெப்சி என்பது, நான் எப்பயுமே பெப்சியை சேர்ந்தவன், பெப்சி உள் இருப்பவன். பெப்சி இல்லைன்னா என் வாழ்க்கை கிடையாது, இது பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஏன் எல்லாரும் பெப்சி பெப்சின்னு சொல்கிறாங்க? சந்தையில் ஒரு குழந்தை தவறி விட்டது, தவறி மிஸ் ஆயிடுச்சு. அப்பா அம்மாவை காணா, அழுகுது, எங்கள் அம்மா வேணும், எங்கள் அம்மா வேணும். அப்போ வேறு யாரோ வந்து இப்படி கை கொடுத்து, ஒன்றும் கவலைப்படுறா கண்ணே, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னா, எனக்கு ஐஸ் வேணாம், எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு கேட்டுச்சான். அப்புறம் கிளுகிழுப்பு கொடுத்து காமிச்சாங்க, எனக்கு கிளுகிழுப்பில் வேணாம், எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு கேட்டுச்சான். அது மாதிரி சினிமா தொழிலில் வர அத்தனை பேருமே இந்த பெப்சி வேண்டும், பெப்சி வேண்டும், பெப்சி வேண்டும் கை நீட்டி தான் இருப்பாங்க. இப்போ கூட நாங்கள் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஏதோ போட்டியாக ஒரு பெப்சி எது வேணாலும் போட்டி ஆரம்பிங்க, பெப்சியை மட்டும் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த தலைவலி தெரியாமல் சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு பெப்சி ஆரம்பிச்சிடுவோன்னு. இங்கே இருக்கிற கூட்டம் வந்து சாதாரணமான கூட்டம் அல்ல. அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லவே முடியாது உங்களால், அவ்வளோ அறிவாளிங்க. அது இப்போ சொல்லவே வேணாம். அவங்கக்கிட்ட வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டா போதும், அது பாட்டுக்கு நடக்கும். இங்கே பெரிய இடத்தில் ஒற்றுமை இருக்காது, சிறிய இடத்தில் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கேயும் எல்லாம் பெரிய இடம்தான், யாரும் சின்ன இடம் பெரிய இடமே கிடையாது. சினிமாவில் மட்டும் நம்ம இல்லைன்னா, நீங்கள் இல்லைன்னா இந்த சினிமாவே கிடையாது. எழுதி தரேன் நான் வேணாம், சினிமாவே கிடையாது. அதற்கு அற்புதமான தலைவராக வந்திருக்கார் செல்வமணி அவர்கள். ரொம்ப அழகாக மேனிப்புலேட் பண்ணுறது, அழகாக கொண்டு செல்வது எல்லாம் இருந்தாலும், ஒரே ஒரு சின்ன ஒரு குறைன்றதுல எல்லா ஃபங்க்ஷன்லேயும் குறை இருக்குமே. ஒரு குறை என்னென்னா, இந்த நடிகர்கள் பூரா எங்கே காணான்னு தெரியல எனக்கு. நானும் சுற்றி சுற்றி தேடுறேன். இவர்களுக்கும் பெப்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இது என்னுடைய 51வது வருஷம் சினிமாவில். 40 வருஷம் நான் யூனியன்லேயே உழைப்பிக்கிட்டு இருந்தேன். எனக்கு செக்ரட்டரியா டிஎன் பால் நம்முடைய பையன் இருக்காப்புல, கதிர். சும்மா சொல்லிட்டேன், அடுத்தது கதிர் தானே செக்ரட்டரியாக இருக்கான், அவன் வரட்டும் தலைவரா, யார் வேணாலும் வாங்க தலைவரா, எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு. அது எப்படி நீங்கள் போகலான்னு? நான் போகலான்னு சொல்லலையே, நான் சொன்னது இவர் வரலாம்னு சொன்னேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம பெப்சி ஆட்கள். அற்புதமான ஒரு இனம். நான் நல்ல வேளை சினிமாவுக்கு வந்துட்டுமே ஏன்டான்னு எனக்கு, நான் ஏன்னா வக்கீலுக்கு படித்தவன். முடித்த உடனே இந்த பார் கவுன்சிலில் மெம்பர் ஆகிருங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் அந்த பாரில் ஆகலை, நான் இந்த பாருக்கு ஆயிடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். சினிமாக்குள்ளே வந்து நான் சினிமா நடித்தது அப்போ தான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு இல்லை என்னங்க சினிமா நடிகர்கள் வரவில்லையேன்னு வருத்தப்படுற பிறகு எதுக்குன்னா, எங்கே ஷூட்டிங்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு தகராறு வந்ததுன்னா யாரும் நம்மளை காப்பாற்றுறதில்லை, இந்த பெப்சி மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம அந்த லைட் மேனும் ஃபைட்டர்ஸ் இருந்தால் ஃபைட்டர்ஸ் அவங்க இவங்க எல்லோரும் முன்னாடி வந்து நின்று, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லோரும் வந்து நின்று காப்பாற்றி கொண்டு வந்த நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் இல்லை. அதான் வருத்தம். நம்ம உயிரை காப்பாற்றுறவங்களுக்காக ஏதோ மீட்டிங் அதுக்காக வந்து தொலைலாமே, அதுக்காக சொல் வந்து அவங்களுக்கு பெருமை. ஆனால் இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேருக்கு எதிர்க்க சொல்லிட்டேன், எவன் வரலையும் நம்ம யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களா? இந்த கூட்டத்தில் கிடையாது. அதே உதவியைத்தான் செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இல்லை, என் சம்பளம் ஏறி இருக்காது, சான்ஸே கிடையாது. இன்றைக்கி ராதாரவி வந்து எம்ஆர் ராதா மகன்,
எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் பெப்சி தான். பெப்சியை தவிர வேறு யாருமே, பெப்சி இல்லாமல் இருந்தால் என்னுடைய முகம் தெரிஞ்சிருக்காது. நான் அமெரிக்கா போகிறதா இருந்தேன், நல்ல வேலை போகலன்னு இப்போ நினச்சிக்கிறேன். ஏன்னா அங்கே போயிருந்தேன்னா ராதாரவி எம்ஆர் மவன்றதே மறந்துருப்பாங்க எல்லாரும். அதான் எங்கள் அப்பா அழகாக சொல்லுவார், சினிமாக்காரன் தூங்கும் போது கூடடா காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லை நீ போயிட்டான்னு வேற ஆளை போட்டுருவாங்க, ஜாக்கிரதான்னு சொல்லுவார். அது உண்மையான விஷயம். என்னை கூட்டு பெரிய கௌரவப்படுத்தினதுக்கு நான் செல்வமணி தலைமையில் இருக்கும் இந்த பெப்சி சகோதரர்கள் அத்தனை பேருடைய பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சம்மேளனத்துக்காக பல நேரங்களில் நம்மோடு இணைந்து சிறப்பாக செயலாற்றியவர் நம்ம சகோதரர் ராதாரவி அவர்கள். அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நோக்கமாக அனைவரும் எழுந்து நின்று அவர் கைகோஷம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ.